ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். சுவையான ஃபிஷ் கட்லட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 250 கிராம் நெய் மீன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தோல் முள்ளெல்லாம் நீக்கிட்டு உதிர்த்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியன் 1 பொடியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழ சாறு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா ஆப்ஷனல், சேர்த்தா ஃபிஷ் கட்லட் கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஃபிஷ் கலவையை ஒரு பெரிய சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபிஷ் கலவையை கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணி ரஸ்க்கு தூளில் எல்லா இடங்களையும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண ஃபிஷ் கட்லெட்டை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரஸ்க்கு தூளுக்கு பதிலாக நார்மல் ப்ரெட்டை மிக்சியில் அடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரஸ்க்குக்கு பதிலாக ப்ரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. திருப்பி விடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி விடுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நல்லா வேக வச்சுக்கோங்க. அரைகுறையாக வேகக்கூடாதுங்க. உருளைக்கிழங்க மசிச்சிக்கலாம், இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் மயோனிஸோட சூடான ஃபிஷ் கட்லட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் வாங்கினா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே பிளேட்டில் மாற்றிடலாம். சுவையான கலர்ஃபுல்லான ஃபிஷ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.